بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر إلى الذي حاج إبراهيم في ربه أن آتاه الله الملك إذ قال إبراهيم ربي الذي يحيي ويميت قال أنا أحيي وأميت قال إبراهيم فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب فبهت الذي كفر. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் நாம் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவின் ஆயத்துகளை மிக தெளிவாக விளக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நாம் அடைந்த ஆயத்துகள், கடந்த ஆயத்துகள் எண்ணிக்கை 257 ஆயத்துகளை கடந்து 258வது ஆயத்தை அடைந்திருக்கிறோம். 258வது ஆயத்தில் நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த 258வது ஆயத் 58 முதல் 60 வரைக்கும் உள்ள ஆயத்துகளின் விளக்கங்களைத்தான் நாம் இதுவரை பார்த்து வந்தோம். இப்பொழுது நாம் பார்க்க போவது இதனுடைய பொருள், அர்த்தங்கள் சம்பந்தமாக பார்த்து விட்டோம். அடுத்ததாக அதனுடைய தஃப்சீர், விளக்கங்கள் சம்பந்தமாக நாம் பார்த்து விட்டோம். அதைத் தொடர்ந்து அதனுடைய அகராதி பொருள் அதை பார்த்துவிட்டு விளக்கங்களையும் முடித்துவிட்டு இப்பொழுது இலக்கியம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். பாடத்தின் வரிசையில் பார்த்தால் இது 389வது பாடம், 389 என்ற பாடத்தை அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், இதில் நாம் பார்க்க போகிற இலக்கணத்தினுடைய வகை என்ன என்றால், முதலாவது கேள்வி வாக்கியம், இஸ்திஃபாம் என்பதாக சொல்வார்கள். கேள்வி வாக்கியம், கேள்வி வாக்கியத்தையும் முதாரியையும் பார்க்கணும். முதாரியான ஃபேலையும் கேள்வி வாக்கியத்தையும் அது சம்பந்தமான விஷயங்களை இந்த கிதாபுடைய ஆசிரியர், இந்த குரானிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்தியிருக்கக்கூடிய முறையை, அதன் தெளிவை கிதாபுடைய ஆசிரியர் நமக்கு விளக்கி காண்பிக்கின்றார்கள். அது சம்பந்தமாக விஷயத்தை தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம். கேள்வி வாக்கியம் என்றால் எல்லோருக்கும் தெரியும், அதாவது இஸ்திஃபாம் என்று சொல்வார்கள். இந்த இஸ்திஃபாமை பொறுத்த வரைக்கும் அது பல அர்த்தங்கள் இருக்கு. பொதுவாக இஸ்திஃபாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே லோகத்தில் உஸ்லூபி பலாகில என்னன்னா, ஒரு விஷயத்தை தேடுறது, ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, தேடுறது. அது அசல்ல கேட்கக்கூடியவற்றையோ, அது யார்கிட்ட கேட்கப்படுதோ அவங்கள்ட்ட பிரபலியமாக இல்லாட்டாலும் அந்த விஷயத்தை தேடுறது. அப்போ அதுக்காக வேண்டி சில குறிப்பான வார்த்தைகள் உண்டு. இஸ்திஃபாமுக்கு சில குறிப்பான வார்த்தைகள் உண்டு. குறிப்பாக அல் ஹம்சா, ஹம்சா என்பது இஸ்திஃபாமுக்கு வருது. அதே மாதிரி ஹல்ங்கிற வார்த்தை வருது. அதுபோல மாங்கிற வார்த்தை வருது, மாதா என்ற வார்த்தை வருது, மாதாங்கிற வார்த்தை, லிமாதாங்கிற வார்த்தை, மன்கிற வார்த்தை. இதுவெல்லாம் இஸ்திஃபாம், அதாத்துல் இஸ்திஃபாம், இஸ்திஃபாமுடைய வார்த்தைகள் என்பதாக சொல்லப்படும். இது அல்லாத இன்னும் சில வார்த்தைகளும் இருக்குது. இப்போ குரானில் இந்த வார்த்தைகள் அதிகமாக வந்திருக்குது. குரானில் சில இடங்களில் இஸ்திஃபாம் ஹக்கீக்கியாக வரும் அல்லது மானவியாக வரும். இப்போ சில இடங்களில் ஹக்கீக்கியாக வர்றது எப்படின்னு சொன்னால், அதாவது அதில் எந்த பதிலையும் ஏதாவது ஒரு பதிலை தேடுறது, அல்லது ஏதாவது ஒரு விஷயம் கேட்கக்கூடியவருக்கு அது விளங்காதனால அதை பற்றி அறிஞ்சு கொள்வது, இதுக்கு இஸ்திஃபாம் கொண்டு வருவாங்க. அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். உதாரணமாக கம் உம்ருக்க, உன் வயது என்னன்னு கேட்குறோம். மல்ல ரபல் வலத, இந்த சிறுவனை அடித்தது யார்? அப்போ குரானில் இஸ்திஃபாம் இருக்குது, பல வகையில் வந்திருக்குது. ஆனால் குரானில் சில இடத்துல ஹக்கீக்கியாக வராது. ஏன்னா அல்லாஹ் தஆலா என்னது,
எதையுமே என்னது விளங்குறதுக்காக கேட்கறது கிடையாது. அவனுடைய அடியானுக்கு எடுத்து சொல்றதுக்கு, விளங்க வைக்கிறதுக்கு. இப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இஸ்திஃபாம்ங்கிறது அது பலாகி ரீதியான மஜாஸ் ரீதியாக இருக்குமே ஒழிய அதில் விளங்கணுங்கிறது கிடையாது. விளங்கக்கூடிய தேவை எல்லாத்துக்கும் இல்லையே. அவன் தான் ஏற்கனவே விளங்கும், அவன் விளக்கத்தான் செய்வான். இப்போ ஹக்கீக்கு மானாவுடைய விஷயத்தை விட்டு இஸ்திஃபாம் பொதுவாக குர்ஆனை பொறுத்த வரைக்கும் வெளியாக இருக்கும். இஸ்திஃபாம் அசலான மானால ஹக்கீக்கு மானால அங்கே வர்ற வாய்ப்பே கிடையாது. அதிகமாக மற்ற விஷயத்திற்காக வரும். ஒன்று கேட்கக்கூடியவரை தூண்டுவதற்கு, அல்லது ஓதக்கூடியவரை விளங்க வைக்கிறதுக்கு, இது போன்ற விஷயங்களுக்கு தான் வரும். அப்போ அந்த இஸ்திஃபாம் பொறுத்தவரைக்கும் குர்ஆனில் பல வகையாக வருது. அது இஷ்மா இன்ஷால்லா பார்க்குறோம். அதே மாதிரி முதாரியுடைய வினை, முதாரியுடைய வினை சம்பந்தமாகவும் இங்கே கொண்டு வரப்படுது. முதாரியுடைய வினைக்கும் மாதியுடைய வினைக்கும் உள்ள வித்தியாசங்கள் இருக்குது. அது சம்பந்தமான விஷயங்களை தான் இங்கே பார்க்க போகிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். இன்ஷா அல்லாஹ் விளக்கங்களை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகத், முதலாவது அல் முனாசபத்து, அல் லுகத்து, அத் தஃப்சீரு, அல் பலாகத்து, அல் ஃபவாயித். இந்த அடிப்படையில் தான் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வருங்க. இந்த அடிப்படையில் தான் கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்காங்க. அதில் முதலாவது அல் பலாகத், அதாவது இந்த மேற்சொன்ன விஷயங்களெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பலாகத்துக்கு வரும். அலம் தர, அலம் தர இலல் மலஇ மின், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம் ஃபி ரப்பிஹி. அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா? யாரை பார்த்து கேட்குறான்? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்குறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லையான்றது யாருடைய விஷயத்தை கேட்குறான்? இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய விஷயத்தை கேட்குறான். அப்போ இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. பெரிய வித்தியாசம் இருக்குது. அதனால அவங்களுடைய காலத்தால் ரெண்டு பேரும் ரொம்ப தூரமானவங்க. ஆனால் அவங்கள பார்த்து நீங்கள் பார்க்கவில்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கேட்குறான்னு சொன்னா, அப்போ இது கண்ணால் பார்ப்பது கிடையாது. அர்ருயத்து கல்பியத்துன், பார்வை என்பது இங்கு உள்ளத்தால். அப்போ அறியவில்லையா, நீங்கள் இதை பற்றி தெரியவில்லையா, இந்த விஷயம் உங்களை அடையவில்லையா என்ற அர்த்தங்களை அங்கே வைக்கிறது. அப்போ ருயத்து கல்பியத்து, இது மாதிரி குர்ஆன் நிறைய இடங்களில் வருது. அலம் தர இலல் மலை மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயீலை பற்றி பார்க்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அங்கேயும் அலம் தர. ஏன்னா அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அஸ்ஹாபில் ஃபீலுடைய அந்த காலத்தில் நபி பிறக்கவும் இல்லை. அப்போ அலம் தர இப்படி வர்றதெல்லாம் அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் கேட்குறேன், நீங்கள் உள்ளத்தால் பார்க்கிறது, சிந்திக்கிறது, விஷயம் உங்களை அடைகிறது. ருயத்து கல்பியத்துன், அப்போ அங்கு பார்வை என்பது உள்ளத்தால் ஏற்படக்கூடியது. இஸ்திஃபாமு லித்தஅஜீபி, அப்போ அங்கே இஸ்திஃபாமை புழங்கப்பட்டிருக்குது, அது ஆச்சரியத்திற்காக வேண்டி. நம்ம இஸ்திஃபாமுடைய விஷயத்தில் பல விளக்கங்கள் லேசாக சொல்ல ஆரம்பித்தோம். இஸ்திஃபாம் வருவது என்பது பல நோக்கத்துக்காக வருது. அதுவும் குர்ஆனில் குறிப்பாக இஸ்திஃபாம் என்பது தலபு நோக்கம் இருக்காது, அது ஹக்கீக்கியமான நோக்கம் இருக்காது. இஸ்திஃபாம் பொறுத்த வரைக்கும் குர்ஆனில் ஹக்கீக்கியமான நோக்கம் இருக்காது. ஏன்னு சொன்னால் ஹக்கீக்கிங்கிறதே அல்லாஹ்க்கு அங்கே விளங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யலாம், அடுத்தவங்களுக்கு சொல்லலாம், அடுத்தவங்களுக்கு எடுத்து வைக்கலாம். உதாரணமாக சில உதாரணங்களை கொடுக்குறோம். குர்ஆனில் வரக்கூடிய இஸ்திஃபாமுடைய வகை. முதலாவது இஸ்திஃபாம் என்னென்னா தௌபீஹ்காக வரும், சிலவங்களை இழிவுபடுத்துறதுக்காக வேண்டியது. ஏன் சொல்லப்படுதுன்னா, இலக்கியத்துடைய விஷயத்தில் இஸ்திஃபாம் என்று சொல்லும்போது இஸ்திஃபாம் குர்ஆனில் என்னென்ன வகைக்காக வந்திருக்குங்கிறத தெரிஞ்சு கொள்வது மிகச் சிறப்பாக இருக்குது, நல்லதாக இருக்குது. அப்போ தௌபீஹ் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அல்லாஹ் குர்ஆனில் அத்ததுஊன பஅலன் வததரூன அஹ்ஸனல் காலிகீன், நீங்கள் ஒரு பஅல் கன்றை அழைக்கிறீர்கள், வததரூன அஹ்ஸனல் காலிகீன், படைப்பாளர்களில் மிகச் சிறந்தவனான அல்லாஹுவை விட்டுவிடுகிறீர்கள். அதற்கு இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட விஷயம். அப்போ இந்த ஆயத்தில் இஸ்திஃபாமை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருக்கிறவங்களை அவங்க அல்லாஹ் அல்லாத மற்ற விஷயத்தை அழைக்கிறாங்கங்கிறத கேவலப்படுத்துவதற்காக வேண்டி கேட்கப்பட்ட விஷயம் இஸ்திஃபாமி தான். நீங்கள் அல்லாஹ் அல்லாத அழைக்கிறதுனால அல்லாஹ் அவங்களை இழிவுபடுத்தும் வண்ணமாக கேட்குறான், ஒரு கேவலப்படுத்தும் வண்ணமாக கேட்குறான். அதே மாதிரி சில இடங்களில் ஹிஜ்ரத்தை விடுறது சம்பந்தமாக கேட்கும்போது அலம் தகுன் அரலுல்லாஹி வாசிஅத்தன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா,
அப்போ ஹிஜ்ரத் செய்யாம இருக்கக்கூடியவங்களை இழிவுபடுத்தும் வண்ணமா அல்லாஹ் கேட்குறான். இது தௌபீஹ், இது தௌபீஹ்காக வர்றது. அடுத்து வரும் நஹீக்காக வேண்டி இஸ்திஃபாம் நஹீக்காக வரும். நஹீக் எப்படி நஹீக்காகவும் வரும், எப்படி அதாவது ஒரு விஷயம் தடை செய்வதற்காக வரும். தடை செய்வதற்காக வரும்போது அப்போ அதை கொண்டு நோக்கம் என்னன்னா அந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறது நோக்கம் தான். உதாரணமாக தக்ஷவுனஹும், அப்போ அந்த இடத்துல தக்ஷவுனஹும் அதுக்கு பின்னாடி வரும் அல்லாஹ் அல்லாஹ் ஹக்குன் தக்ஷா, நீங்கள் அந்த காஃபிர்களை பயப்படுறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல பயப்படாதீர்கள் என்று அர்த்தம். பயப்படக்கூடாது என்று தடை செய்கிறான். அல்லாஹ் வஸ்துக்களை பயப்படாதீங்க. மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அப்போ அல்லாஹ் ஏமாற்றுதுங்கிறது அல்லாட்ட கிடையவே கிடையாது. அப்போ அந்த இடத்துல தக்ஷவுஹும் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம்னா தக்ஷவுனஹும் பயப்படாதீங்க, அல்லாஹ் தடுக்கிறதுக்காக வேண்டி அங்கே இஸ்திஃபாம் புழங்கியிருக்கிறான். அதே மாதிரி இஸ்திஃபாம் சில இடத்துல துவாக்காக வரும். அத்துஹ்லிகுனா பிமா ஃபஅல ஸுஃபஹாஉ மின்னா, அப்போ அந்த இடத்துல ஒரு தலபு ஒரு விஷயத்தை அல்லாஹ்ட்டிருந்து எதிர்பார்க்கிறது. இந்த மடையர்கள் செய்வதற்காக வேண்டி எங்களை நீ அழிக்கப் போகிறாயா என்று கேட்கறது இருக்குது. இது எங்களை அழிச்சிடாதையா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடம் முறையிடக்கூடிய அந்த விஷயம். சரி, அதே மாதிரி இஸ்திஃபாம் தஅஜ்ஜுப், இங்கேயும் தஅஜ்ஜுப்காக தான் வருது, ஆச்சரியத்தை ஏற்படுத்துறதுக்காக, ஆச்சரியத்துக்காக வருது. இப்போ இந்த இடத்துல இந்த வகையில் தஅஜ்ஜுப்காக வர்றது ஒரு விஷயத்தை, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை விளக்குறதுக்காக வேண்டி வரும். அப்போ அப்படி சொல்லும்போது கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தா ஃபஅஹ்யாக்கும், நீங்கள் அல்லாஹ்வை எப்படி நிராகரிக்கிறீங்க? நீங்களும் மௌத்தானவர்களாக இருந்தீங்க, அல்லாஹ் உங்களை உயிர்ப்பிச்சான். அப்போ இந்த இடத்துல காஃபிர்களுடைய அல்லாஹ்வை கொண்டு குஃபர் செய்கிறத வச்சு அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஆச்சரியப்படுறான். அவன் தான் படைச்சான், அவன் தான் உயிராக்குறான், அவன் தான் எல்லாமே பரிபாலிக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அடுத்து இஸ்திஃபாமுல் இத்தாப், தண்டனைக்காக சில இடத்துல வரும், கண்டிக்கிறதுக்காக. தண்டனை இல்லை, கண்டிப்பது. அதை கொண்டு என்னது ஒரு சின்ன ஒரு பழிப்பு கண்டிப்பு நோக்கம். அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கறது. அதே மாதிரி இஸ்திஃபாம் நஃபிக்காக வரும். அஃப அன்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனு முஃமினீன், நஃபிக்காக, அது நீங்கள் மறுக்காதீங்க. ஈமான் என்பது ஒருவரை நீங்கள் நிர்பந்தப்படுத்தாதீங்கன்னு அர்த்தம். அடுத்து இஸ்திஃபாம் தக்சீருக்காக வரும், அதிகரிப்பை காண்பிப்பதற்காக. அதை கொண்டு என்னன்னா அதில் அதிகரிப்பின் மீது வக்கம் அர்சல்னா மின் நபியின் ஃபில் அவ்வலீன், அப்போ எத்தனையோ நபிமார்களை நாம் அனுப்பி வைத்தோம், அதிகரிப்புக்காக காட்டுறது. அடுத்து இஸ்திஃபாம் தஸ்வியா, சமத்தை காட்டு, சவாவுன் அலைஹிம் அந்த அர்த்தமும் அம்லம் துண்டிரும், பல இடங்களில் வந்திருக்கு. அடுத்து இஸ்லாம் தலபிக்காக வரும். தலபிக்காக வரும்போது அதை கொண்டு ஒரு தலபு நோக்கமாக இருக்கும். பஹலன்து முன்தஹூன், அப்போ அதில் விட்டு விலகிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை, ஒரு தலபு ஏற்படுது. அடுத்து தர்கீப், ஆர்வமுட்டுறதுக்காக வேண்டி அல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜிக்கும் மின் அதாபின் அலீம் மந்தல்லதி யக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, இதெல்லாம் குர்ஆனில் வரக்கூடிய அந்த உதாரணங்கள். அது தமன்னாக்காக வேண்டி வரும்போது ஃபஹல் லனா மின் ஷிஃபஆ ஃபயஷ்ஃபஉ லனா ஹல் நஹ்னு முன்தரூன். அப்புறம் இப்படி இஸ்திஃபாம் பல விஷயத்து இஸ்திஃபாம் தக்ரீருக்காக வரும். அலஸ்து பி ரப்பிக்கும், அந்த விஷயத்தை உள்ளத்தில் பதிய வைக்கிறது. அலைஸல்லாஹு பி காஃபின் அப்தா. இஸ்திஃபாம் தஹ்வீஃப், அச்சமூட்டுறதுக்காக வரும். அல் ஹாக்கத் மல் ஹாக்கா வமா அதுராக்க மல் ஹாக்கா, எல்லாம் எச்சரிக்கை செய்யுது. அப்புறம் கண்ணியப்படுத்த பெருசுபடுத்தி காமிக்கிறது, அதனுடைய மதிப்பை காமிக்க. அஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன். அப்புறம் சில இடத்துல ஒரு 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 பயமுறுத்துறது, அதாவது ஒரு அதட்டுறதுக்கு. அல் குல் அன்தும் ஆலம் அமில்லா, அடுத்து இழிவுபடுத்துறதுக்காக வரும். இது கால் அலி அபிஹி வ கௌமிஹி மா தஅபுதூன். அப்போ இத்தனை வகையாக இஸ்திஃபாம் வருது. இஸ்திஃபாமுடைய வகையில் இத்தனை வகை பார்த்தோம். தாஜுப்காக, துவாக்காக, நஹீக்காக, தௌபீஹ் இழிவுபடுத்துறதுக்காக, அதே மாதிரி கண்டிப்பதற்காக, இல்லை என்று ஒதுக்குவதற்காக, அதிகரிப்புக்காக, சமத்தை காட்டுவதற்காக, தேடுதலுக்காக, ஆர்வமூட்டலுக்காக, அதே மாதிரி ஒரு விஷயத்தை உள்ளே நுழைவிப்பதற்காக வேண்டி, பயமுறுத்தாட்டுவதற்கு, பெரிதிப்படுத்தி காண்பிப்பதற்காக வேண்டி, இழிவுபடுத்துவதற்கு, பல நோக்கங்களுக்காக வேண்டி இஸ்திஃபாம் வரும். அப்போ இந்த இடத்துல இஸ்திஃபாம் தஅஜீப், ஆச்சரியத்தை காட்டுறதுக்காக வந்திருக்கு. ரெண்டாவது யுஹ்யி வ யுமீத். யுஹ்யி வ யுமீத் அத்தஅபீர் பில் முதாரி
யுஃபீது தஜத்துத வல் இஸ்திம்ரார. அப்ப இந்த இடத்துல யுஹ்யி அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணிக்க செய்கிறான். ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணிக்க செய்கிறான். இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? இந்த இடத்துல அவனே உயிர்ப்பிக்கிறான்ங்கிறது தாபீர் இருக்குத, முதாரியான தாபீரா இருக்கு. முதாரியான தாபீர் என்ன சொன்னா, அதாவது முதாரியான வாசகத்தை இங்க கொண்டு வந்திருக்கு. முதாரியான வாசகத்தை கொண்டு வந்ததன் மூலம் என்ன பயன் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதாரியான வாசகத்தை கொண்டு வந்ததன் மூலம் யுஃபீது தஜத்துத் வல் இஸ்திம்ரார். இது அதாவது ஒரு தஜத்துத் ஏற்படும், அதாவது புது அது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது இஸ்திம்ரார், அந்த விஷயத்தை தொடர் இருந்துகிட்டே இருக்கும், அது முற்று பெறாது. அதுக்கு தான் சொல்றது. மாதியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அந்த விஷயம் தஹக்கீக் நிகழ்ந்தது, அது நிகழ்ந்ததுங்கிறத உறுதிப்படுத்தும். ஆனால் முதாரியை பொறுத்த வரைக்கும் தஜத்துத் மீண்டும் மீண்டும் ஏற்படும், இஸ்திம்ரார் தொடராக ஏற்பட்டுரும். அந்த விஷயத்தை தான் சொல்றது. முஸ்தக்பில் ஏற்படும், இப்போ நடக்கும், எல்லாத்தையுமே சொல்றதுக்கு தான். அப்போ அதனால தான் என்னது முதாரியான சீகால அந்த ஒரு அம்சம் இருக்கு. சீகத்து துஃபீதுல் கஸ்ர ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். அதே மாதிரி சீகா இருக்குது, கஸ்ரை ஆழப்படுத்துது. கஸ்ரை ஆழப்படுத்துனா என்ன? ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத்னா என்னுடைய ரப்பு அவன் தான் யுஹ்யி. அவன் எப்படிப்பட்டவனா? யுஹ்யி அவனே உயிர்ப்பிக்கிறான், அதே மாதிரி யுமீத் மரணிக்க செய்கிறான். அப்போ இந்த ரெண்டு விஷயம் அல்லாஹ்விட்டு தான் சாருது. ரப்பி அல்லதிங்கிறது என்னுடைய ரப்பாகிறவன் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான். அப்போ இந்த இடத்துல சீகா இருக்க துஃபீதுல் கஸ்ர, அல்லாஹ் மட்டும்தான் சேர்க்கிறது ரெண்டு விஷயத்துலையும். உயிர்ப்பிக்கக்கூடிய விஷயமும் சரி, அதே மாதிரி மரணிக்க செய்யக்கூடிய விஷயமும் சரி. இதில் வந்து சீகா கஸ்ரை குறிக்கக்கூடிய சீகாவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்னால் லிஅன்னல் முப்ததா வல் ஹபர வரதா மாரிஃபத்தைனி, முப்ததாவும் ஹபரும் மாரிஃபா வந்திருக்கு. ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். ரப்பிங்கிற இந்த வார்த்தை என்னுடைய இறைவனாக, என்னுடைய இறைவன், அல்லதி யுஹ்யி வ யுமீத். அப்போ இது ரப்பிங்கிறது முதாஃப் முதாஃப்லியா வந்து அது மாரிஃபா வந்திருக்கு ஒன்றும். ரெண்டாவது அல்லதி யுஹ்யி வ யுமீத்னு சொல்லி மௌசூலா வந்து மாரிஃபா வந்திருக்கு. அப்போ ரெண்டுமே மாரிஃபாவுடைய வகை வந்திருக்கு. அப்போ ரப்பி என்னுடைய இறைவனாகிறவன் எப்படிப்பட்டவன்? உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான் அப்படின்னு வார்த்தை வருது. அப்போ இந்த ரெண்டுமே என்ன செய்யுதுன்னா மாரிஃபா, ரெண்டு மாரிஃபா, அதாவது ரெண்டு வார்த்தையுமே மாரிஃபா சொல்லி அன்னல் முபுத்தத, ரப்பி என்ற முபுத்ததாவும் அல் ஹபர் ரப்பி என்ற முபுத்ததாவும் அல்லது யுஹ்யி வ யுமீத் என்ற ஹபரும் வரதா வந்திருக்கிறது மாரிஃபத்தைனி. இரண்டுமே மாரிஃபாவாக வந்திருக்கு. அப்போ மாரிஃபா வந்திருக்கு சொன்ன வல் மானா இந்த இடத்துல என்னன்னு சொன்னா அன்னஹு வாஹ்தா, அல்லாஹு தஆலா சுப்ஹானஹு அவன் தான் ஹுவல்லதி யுஹ்யி வ யுமீத், அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணிக்க செய்கிறான். அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணிக்க செய்கிறான். அப்போ முபுத்ததாவும் ஹபரும் மாரிஃபாவை கொண்டு வருவதன் மூலம் இன்னும் அழுத்தம் ஏற்படுது. முபுத்ததாவும் ஹபரும் மாரிஃபா வந்திருக்கு. ஏன்னு சொன்ன அதில் வந்து என்னது அப்படி வர்றதுனால இன்னும் அழுத்தம் ஏற்படும். அது அர்த்தங்கள்ல என்ன செய்யும்? இன்னும் அழுத்தத்தை கொடுக்கும். அதை தான் இங்கே சொல்றது. அதனால இங்கே மாரிஃபா வந்ததும் ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கு. அப்போ ரெண்டுமே என்னது மாரிஃபா வந்திருக்கு, ரெண்டுமே மாரிஃபா வந்திருக்குது. இதில் வந்து என்ன செய்யறதுன்னா அப்போ அதாவது ஹபரை வந்து முபுத்ததால ஹசர் செய்யும். ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத்துன்னு சொல்லி முபுத்ததா வந்து ரெண்டுமே மாரிஃபா வந்திருக்கிறதுனால அந்த ஹபரை என்ன செய்யும்? முபுத்ததால போய் ஹசர் செஞ்சிடும். அப்போ அந்த அறிவில் இங்கே ஹசர் செஞ்சுன்னு சொன்னா அப்போ அல்லதி யுஹ்யி வ யுமீத், உயிர்ப்பிக்கக்கூடியவன் இன்னும் மரணிக்க செய்யக்கூடியவன் யார் என்றால் ரப்பி என்னுடைய ரப்பாகத்தான் இருக்கான். அப்போ இந்த இடத்துல அந்த ஹசருடைய மானா என்னுடைய ரப்பு தான் அப்படிங்கிற அந்த ஹசர் செய்யக்கூடிய அந்த மானா இரண்டும் மாரிஃபாவாக வருவதன் மூலம் ஏற்படுகிறது. அப்போ அதனால தான் ரெண்டுமே என்னது முபுத்ததாவா மாரிஃபாவாக கொண்டு வரப்பட்டிருக்கு. மாரிஃபா கொண்டதுனால
அதுல வந்து என்ன இருக்கு, ஹசர்ல இன்னும் உறுதிப்பாடு ஏற்படுது. அப்ப அந்த அடிப்படையில் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், அவன்தான் உயிர்ப்பிக்கிறான், அவன்தான் மரணிக்க செய்கிறான் என்பதாக சொல்லப்படுது. சரி, அதே மாதிரி அன்னஹு வஹ்தஹு சுப்ஹானஹு வ தஆலா வல்லதி யுஹ்யி வ யுமீத், அவனே உயிர்ப்பிக்கிறான், அவனே மரணிக்க செய்கிறான். வ பைன கலிமத்தை யுஹ்யி வ யுமீத் திபாகுன், அப்ப யுஹ்யி வ யுமீத் என்ற இரண்டு கலிமாக்கு மத்தியில திபாக் என்ற சட்டம் இருக்கு. திபாக் என்றால், அதாவது திபாக் ரெண்டுக்கு மத்தியில ஒரு தோது, முத்தாபக்கத்துன்னு சொல்றோம்ல, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். திபாக் என்றால் இரண்டு வித்தான், இரண்டு களிமா எதிரும் புதிருமாக இருக்கும். வார்த்தை ரெண்டும் எதிரும் புதிருமா இருக்கும். யஹ்யி உயிர்ப்பிப்பான், மரணிக்க செய்வான். அப்பங்க உயிர் பெறுதல், அங்க மரணம் அடைதல், அப்ப ரெண்டும் நேர் எதிரும் புதிரும். அப்ப அதனால இதுல திபாக்குங்கிற சட்டம் இருக்குது. வஹுவ மினல் முஹ்ஸனாத்தில் பதீஇய்யா, முஹ்ஸனாத்தில் பதீஇய்யாவுடைய வகையை சார்ந்தது. இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படி இந்த ரெண்டும் இருக்கும் பொழுது, இது ரெண்டும் அர்த்தமும் எதிரும் புதிருமா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு திபாக்கே சலபி என்பதாக சொல்லுவாங்க. சரி, ஒக்கதாலிக்கு இவ்வாறே பைன லஃப்லில் மஷ்ரிக் வல் மக்ரிபி, கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் வருது. மஷ்ரிக்ங்கிற வார்த்தை கிழக்கு, அல் மக்ரிப்ங்கிற வார்த்தை மேற்கு. அப்ப கிழக்கிற்கும் மேற்குக்கும் மத்தியில இந்த வார்த்தையை கொண்டு வர்றது இருக்குது. அது எதை காண்பிக்குது? இதுவும் திபாக்கு இருக்கு. அப்ப இதுலேயும் திபாக்கு சலபி தான் இருக்கு. ரெண்டுமே எதிரும் புதிருமான வார்த்தை, ரெண்டுடைய அர்த்தம் மீனிங்கும் எதிரும் புதிருமா தான் இருக்கு. ரெண்டுடைய அர்த்தமும் எதிரும் புதிருமா தான் இருக்குது. அதனாலதான் இங்க சொல்லப்படுது ரெண்டும் எதிரும் புதிருமா இருக்குது. ரெண்டு வார்த்தையும் எதிரும் புதிருமாக அர்த்தத்திலும் இருக்கிறதுனால இதற்கு ரெண்டுக்குமே திபாக்கே சலபி என்பதாக சொல்லப்படும். இப்போ இந்த இடத்துல முதலாவது முதாரியாக கொண்டு வந்து தஜத்துத் இஸ்திம்ரார் ஒரு விஷயம் தொடர்ந்து, அதாவது இந்த தஜத்துத் இஸ்திம்ரார் இன்னைக்கு உயிர்ப்பிச்சுட்டான், மரணிக்க செய்யறான். உயிர்ப்பிக்க தஜத்துத் இன்னும் உயிர்ப்பிச்சுக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு நாளைக்கு நாளை அடுத்து வந்துகிட்டே இருக்கும். படைப்புகள் பிறந்துகிட்டே இருக்கும். உயிர் கூடிக்கிட்டே போகும். உயிர்ப்பிக்கிறங்கிற செயலும் சரி, மரணிக்க மீண்டும் 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 நடந்து கொண்டே இருக்கும். ஒன்று. ரெண்டாவது இஸ்திம்ரார், தொடர். இதுவும் இஸ்திம்ரார்னா கண்டினியூஸ்லி ஆன் கோயிங் ஆன், அதாவது கட் ஆகாது, போய்கிட்டே இருக்கும். அது ஒன்று. சரி, ரெண்டாவது நம்ம சொன்ன மாதிரி முபத்ததாவும் ஹபரும் மாரிஃபா வந்திருக்கிறதுனால ஹசருடைய அர்த்தத்தை கொடுத்துருந்த சீகா என்ன கொடுக்கும்? உயிர்ப்பிக்கிறது, மரணிக்க செய்கிறது என்றாலே என்னுடைய ரப்பு அல்லாஹ் தான் அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஹசருடைய மானாவை கொடுத்துருது. வேற யாரும் கிடையாது, அவன் தான் அப்படிங்கிறத கொண்டு வந்தார். சரி, அதே மாதிரி அடுத்ததாக இதுலேயே திபாக்குங்கிற சட்டம் இருக்கு. அது ரெண்டும் எதிரும் புதிருமான வார்த்தை. யுஹ்யி வ யுமீத்துங்கிறதும் மஷ்ரிக் வல் மக்ரிபுங்கிறதும் எதிரும் புதிருமான வார்த்தையா இருக்கிறதுனால அதிலும் திபாக் என்பது அடங்கி இருக்குது. சரி, அடுத்து ஃபபுஹிதல்லதி கஃபர். ஃபபுஹிதல்லதி கஃபர், யார் நிராகரித்தானோ அவன் வாயடைத்து போனான். அப்ப தாபீர், இங்க தாபீர் இருக்குத பின் நஸ்ஸி சாமி, சாமியுடைய நஸ்ஸை கொண்டு வந்திருக்கு. யஷ்உரு பில் இல்லத்தி, இல்லத்தை கொண்டு உணர்த்துகிறது. அன்ன சபபல் ஹியரத்தி ஹுவ குஃப்ருஹு, அப்ப இங்க திகைப்பினுடைய காரணம் என்னன்னு சொன்னா அவனுடைய குஃப்ர், நிராகரிப்பாக இருக்கு. அப்ப இந்த இடத்துல அவன் குஃப்ர் நிராகரிச்சதுனாலதான் அவன் வாயடைச்சு போனான். அதனாலதான் பதில் சொல்ல முடியல. இப்போ புஹித்தல் காஃபிர் என்று சொன்னா அந்த இடத்துல என்ன செய்யாது, இந்த நுணுக்கமான இந்த அர்த்தத்தை கொடுக்க முடியாது, எடுக்க முடியாது. அதனாலதான் இந்த இடத்துல புஹித்தல்லதி கஃபர் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னா அந்த நுணுக்கமான அர்த்தம் கிடைக்கணும்னு சொன்னா அங்க காஃபிர்ங்கிற வார்த்தை வந்தா வராது. அதனால குஃபர் அவனுடைய செயலை கொண்டு வரணும். புஹித்தல்லதி கஃபர், நிராகரித்தவன் காஃபிர் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்றது மூலமா அதுல ஒரு அழுத்தம் கிடைக்கும். அதே இது காஃபிர்னு சொல்லி சொன்னா அந்த அளவுக்கு என்ன செய்யாது, இந்த ஒரு அழுத்தம் கிடைக்காது. அதனால்தான் சொல்லப்படுது இங்க ஃபபுஹித்தல்லதி கஃபர் என்று அல்லாஹு தஆலா கஃபர் என்ற வார்த்தையை புழங்கி அந்த இடத்துல என்ன செஞ்சுட்டான், அந்த குஃபருடைய காரணம் தான் வாயடைச்சு போனதுங்கிறத விளக்கிட்டான். இப்படி பலாகத்துடைய விஷயத்துல ஒவ்வொன்றாக விளக்கி கொண்டே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வார்த்தையிலும் பலாகத் நிறைந்திருக்கிறது, ஒவ்வொரு வாக்கியத்திலும் பலாகத் பொதிந்திருக்கிறது. அதை கிதாபுடைய ஆசிரியர் நமக்கு தெளிவாக விளக்கி கொண்டு வருகிறார்கள். இன்னும் சில பலாகத்துடைய விஷயங்களும் இன்னும் குர்ஆனுடைய அந்த வசனங்களுடைய பயன்கள் பற்றியும் அடுத்தடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம்.
வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வஆஃபியத்துஹு வரஹ்மத்துஹு வமக்ஃபிரத்துஹு. அப்போ இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்கள் இதன் விளக்கத்தையும் அதனுடைய தெளிவையும் காண இருக்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.